Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya. நேபாளத்தினுடைய ராசுவா மாவட்டத்தையே புரட்டி போட்டிருந்தது பெருவெள்ளம். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆற்றில் உயர்ந்த இந்த நீர்மட்டத்தால் வீடுகள், கடைகள், சாலைகள், பாலங்கள்னு பல்வேறு கட்டமைப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருந்தது. இப்போ இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கு. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த சேத விவரங்கள் பற்றின விவரங்கள். நேபாளத்துல போத்தே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக மிகப்பெரிய வரலாறு காணாத சேதம் நேபாளத்துல ஏற்பட்டிருக்கிறது. அது எதையும் விட்டு வைக்கவில்லை. வீடு, குடியிருப்பு, நீர்மின் நிலையங்கள், சாலைகள், பாலங்கள், அதைப்படி இப்படி எல்லாவற்றையும் அது வெள்ள நீர் அடித்து சென்றிருக்கின்றன. இந்த சேதத்தை பார்த்தோம் முதலில் உயிரிழப்பை பொறுத்தவரை தற்போது வரை 8 to 16 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. அறுதியிட்டு இதுதான் உயிரிழப்பு என்று கூற முடியவில்லை. ஆனால் சில ஊடக தகவல் 8 என்றும் சில ஊடக தகவல் 16 என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக காணாமல் போனவர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் 400க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அதில் இந்தியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் என்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக மொத்தம் 19 பாலங்கள் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்திருக்கின்றன. 40 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்திருக்கின்றன. இது தவிர அந்த ஆற்றங்கரையோரம் ஏராளமான நீர்மின் நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த நீர்மின் நிலையங்கள்ல சுமார் 13 நீர்மின் நிலையங்கள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. அந்த நீர்மின் நிலையங்கள்ல இந்த வெள்ளம் ஏற்பட்ட போது சில தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்ததாகவும் அதுல ஒரு குறிப்பிட்ட நீர்மின் நிலையத்துல பணியாற்றி கொண்டிருந்த 50 தொழிலாளர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் கூட ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தவிர சீனா மற்றும் நேபாள் நாட்டு எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பல கிராமங்கள் அடியோடு வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த கிராமங்கள் முற்றிலும் உருக்குலைந்து போயிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி பல பாலங்கள், அதே போல வீடுகள், உட்கட்டமைப்புகள் இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமை சீரான பிறகு இந்த சேதங்களை சீர் செய்வதற்கு நேபாள நாட்டிற்கு பல நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2015 நேபாளத்துல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கத்தால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் காணப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே போன்றது ஒரு பாதிப்பு இந்த சிறிது நேரம் ஏற்பட்ட இந்த காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நேபாளம் இன்னும் முழுமையாக மீண்டு வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சர்வதேச நாடுகளிடம் நிதி பெற்று, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் நிதி பெற்றுதான் அந்த பாதிப்புகளில் இருந்து கொஞ்சமாக அவர்கள் வெளிவர தொடங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது தற்போது நேபாளத்தில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கும் நேபாளத்திற்கு பல ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது. ஐநா சபை இது குறித்து தங்களிடம் பேசியிருப்பதாகவும் அவர்களின் உதவியை தாங்கள் எதிர்பார்ப்பதாக நேபாள் நாட்டினுடைய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடைய அந்த உதவியும் தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அநேகமாக இந்தியா அவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது மட்டுமல்லாமல் சில நிதி உதவியும் கூட அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya.